நன்றி அம்மா. நாங்கள் கொடுத்த ஒரு சிறிய ஒரு இதை மனமோந்து ஏற்றுக்கொண்டீர்கள். அத்தனை ஆளுமைகளின் முன்னிலையில் நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தது நம்முடைய முனைவர் குழந்தைசாமி ஐயா அவர்கள். எல்லோருமே 5 மணித்துளிகள் எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாருமே எனக்கு வாழ்த்து சொல்லணும், எங்களுக்கு சொல்லணும். தமிழ் சார்ந்தவர்கள், தமிழறிஞர்கள், அவையில் வீட்டிருக்கக்கூடிய பேராளுமைகள் அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி என்னுடைய சிறிய ஒரு 5 மணிக்குள் முடித்துக் கொள்வேன் என்பதையும் சொல்லி ஒரு சில கருத்துக்களை மாத்திரம் உங்கள் முன்னாலே வைக்க விரும்புகிறேன். தொல்காப்பியத்துக்காக தன்னை ஈந்ததல்லாமல் தன் குடும்பத்தையும் ஈந்திருக்கக்கூடிய நண்பர் புலவர் காளியப்பன் அவருடைய செயல்பாடுகளை நிச்சயமாக பாராட்ட வேண்டும், வாழ்த்த வேண்டும். ஒவ்வொரு திங்களும் தவறாமல் ஒரு நிகழ்வு தொல்காப்பியம் தொடர்பான நிகழ்வு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு நிகழ்விலே நானும் கலந்து கொண்டது எனக்கு பெருமை அளிப்பதாக இருக்கின்றது. இங்கு நான் தமிழ் ஆழ்ந்து கற்றவன் அல்ல, இப்பொழுது தமிழ் ஆர்வலன், தமிழ் மாணவன். இருப்பினும் தமிழை பல கோணங்களில் பயின்று கொண்டிருக்கின்றேன். அதிலே நான் தொல்காப்பியத்தில் பெற்ற அனுபவம் மட்டும் அது பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். திரு காளியப்பன் அவர்கள் சொல்லும்போது தொல்காப்பியம் கீழ்நிலைக்கு சிறுவர்கள் கூட சென்றடைய வேண்டும் என்று சொன்னார்கள். முற்றிலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, செயல்படுத்த வேண்டிய ஒரு செயல். இன்னொரு கோணத்தில் இருந்து பார்த்தால் தொல்காப்பியம் மேல்நிலைக்கும் செல்ல வேண்டும். இது நான் அறிந்து கொண்ட உண்மை. நான் பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன், கட்டுரைகள் வெளியிட்டிருக்கிறேன், ஆங்கில வழியாக செயல்பட்டிருக்கிறேன். ஆய்வு கருத்துக்கள் எங்கெங்கிருந்தெல்லாம் கொண்டு வரப்பட்டன என்பதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ரிசர்ச் ரிப்போர்ட் ரைட்டிங் அப்படின்னு நாங்கள் படித்தப்போ வெளிநாட்டு நூல்கள், வெளிநாட்டு அறிஞர்கள் தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் தொல்காப்பியம் பொருளதிகாரம் படித்த பின்னால இந்த கருத்தெல்லாம் வேற யாரும் சொல்லலையே, அறிஞர்கள் இதை மேற்கோள் காட்டவில்லையே. சென்ற நூற்றாண்டில் படைத்தவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்னர் படைத்த அதே கருத்தை சொல்லியிருக்கிறார்களே என்னும்போது மிக வியப்பாக இருந்தது எனக்கு. தொல்காப்பியர் 10% சொல்கிறார். எழுத்தில் நூலாசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஆய்வாளர் யாரா இருந்தாலும் இது பொருந்தும். 10%. ரவீந்திரன் ஒரு சில கருத்துக்களை சொன்னார். 10% என்னன்னு சொன்னாக்க அது அத்தனையும் ரிசர்ச் புத்தகங்கள் இருக்கின்றது. கூறியது கூறல், மிகைப்பட கூறல், இப்படியெல்லாம் ரிப்பட்டிஷன், ஓவர்லாப்பிங், இப்படிலாம் ஆங்கில சொற்கள் இருக்கும்போது கருத்து தொல்காப்பியுடையது யாரும் அந்த அறிஞர்கள் யாரும் மேற்கோள் காட்டவில்லை. இது எனக்கு வியப்பளித்தது. இரண்டாவது ஒரு கருத்து நான் தொல்காப்பியத்திலிருந்து உருவாக்கி ஆங்கில வழி கட்டுரையாக உருவாக்கி இருக்கிறேன். பேசிக் எமோஷன்ஸ், அடிப்படை உணர்வுகள், மனித உணர்வுகள். தொல்காப்பியர் 8 உணர்வுகளை சொல்லுகிறார். நகையை, அழுகை, இடிவரல், மரட்கை, வெகுளி, உவகை என்று 8. இது நான் படித்த போது தொல்காப்பியர் இந்த உணர்வுகளை, மனித உணர்வுகளை சொல்லியிருக்கார்களே, தற்கால உளவியலாளர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? இதை அறிந்தார்களா, இதை படித்தார்களா, இதை கற்றார்களா, இதை மேற்கோள் காட்டினார்களா, அது இந்த கருத்து அது இருக்குதா அப்படின்னு தேடுறப்ப எனக்கு ஒரு உதவி கிடைச்ச மாதிரி ஒரு கருத்து கிடைச்சது. சென்ற நூற்றாண்டிலே ராபர்ட் பிளட்சிக் என்ற ஒரு அறிஞர், உளவியலாளர், அவர் தான் முதல்ல மனித உணர்வுகள், அடிப்படை உணர்வுகள் 8ன்னு சொல்றாரு. 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தொல்காப்பியர் சொல்லிட்டாருன்னு அவருக்கு தெரியாது, உளவியல் அறிஞர்களுக்கும் தெரியாது. நான் சில உளவியல் ஆசிரியர்களை கேட்பேன், பேசிக் எமோஷன்ஸ் என்னங்கய்யா? ராபர்ட் பிளட்சிக் படமெல்லாம் போட்டு காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களோடைய. நான் கேட்பேன், இதை தொல்காப்பியர் சொல்லியிருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பாருங்க எப்படி ஒரு ஒரு அறிவியல், கருத்தியல் நமக்குள்ள மறைந்து கிடக்கின்றது, அடங்கி இருக்கின்றது. இது வெளிக்கொணரப்படவில்லை. ஏனென்றால் உளவியல் படிப்பவர்களுக்கு தொல்காப்பியம் தெரியாது. தொல்காப்பியத்தை நாம் சொல்லிக் கொடுத்துக்கின்றவர்கள் உளவியல் சார்ந்து நம்ம
சொல்லவில்லை. ஆகவே அந்த 8 எமோஷன்ஸ் நான் வந்து கட்டுரை எழுதியிருக்கேன். அதை ஆங்கில வழியில் யாருக்காவது வேணா போட்டு விடுறேன். இந்த புலனத்தில் இருக்கின்றது, அதுக்கு படம் போட்டு அழகா சொல்லியிருக்காரு. அந்த 8ல் 7 அப்படியே பொருந்துது. தொல்காப்பியர் என்ன சொன்னாரோ அந்த 8ல் 7 வந்து அப்படியே பொருந்துது. அதை பொறுத்து காட்டியிருக்கிறேன். ஆகவே இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்கள் எல்லாம் வெளிக்கொணரப்படவில்லை என்றுதான் தோன்றுகின்றது. இந்த அறிவியல் சார்ந்த பல அறிவியல் சார்ந்த அம்மையார் வரவேற்பு சொன்னார். 6 ஓர்வியலிருந்து 6 வரையிலும் சொல்லி இருக்கக்கூடிய கருத்து இப்போ எவல்யூஷன் செய்தி சொல்றாங்க, அவர்களுக்கு இது தெரியுமா? டார்வின் சொல்றாங்க, அவர்களுக்கு இது தெரியுமா என்றால் தெரியாது. ஆகவே இந்த அறிவியல் சார்ந்த கருத்துக்களையும் நாம் வெளியில் எடுத்து செல்ல வேண்டும் என்று என்னுடைய தாழ்மையான கருத்து. இந்த ஒன்றே மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகின்றேன். மாதம் அண்ணா கூட்டங்கள் நடத்துகிறார். அதில் ஒரு கருத்து பரிமாறப்படும், ஒரு கருத்து உருவாக்கப்படும். அந்த உருவாக்கிற கருத்தெல்லாம் ஆவணப்படுத்தப்பட வேண்டும். அதை முறையாக செம்மைப்படுத்தி வெளியீடாக கொண்டு வந்து இந்த தொல்காப்பிய பேரவையினுடைய செயல்பாடுகள் வெளியிலே புற உலகுக்கு தெரிகிற மாதிரி செய்ய வேண்டும். அந்த ஒரு வெளியீடு ஓராண்டுகளில் செய்யப்பட வேண்டும். அதற்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று சொல்லி அந்த கருத்துக்களையால் பிரட்டி அதை செம்மைப்படுத்தி புலவர்கள்லாம் அதை ஆராய்ந்து பார்த்து இது வெளியிடத்தக்கதா என்று சொன்ன பின்னால அதை வெளியிடலாம். அந்த கருத்து இந்த மாதிரி பல்துறைப்பட்ட கருத்தாக இருந்தால் சிறப்பாக இருக்கும். இன்டர் டிசிப்ளினரி என்று சொல்றோம், இணைப்பு புலங்கள். அந்த இணைப்பு புலங்களிலிருந்து கருத்துக்கள் எடுத்து தொல்காப்பிய கருத்தெல்லாம் அந்த இணைப்பு புலங்களுக்கு எவ்வாறு பொருந்துகின்றன என்பதையெல்லாம் பார்த்து நிறைய அந்த மாதிரி கருத்துக்கள்லாம் இருக்கின்றது. இப்போ வந்து உணர்வுகள் சொல்றோம், மனித உறவுகள் சொல்றோம். 5 உறவுகளை தொல்காப்பியர் சொல்றார். உணர்ச்சி, ஊடுதல் மற்றும் இருத்தல். இந்த 5 உணர்வுகள் அக வழியில் சொன்னா கூட எல்லாத்துக்கும் பொருந்தும். அப்ப இது வந்து தொல்காப்பியர் கருத்துங்களா? இப்ப அது பொருந்துமா? இப்ப விவாகரத்து ரொம்ப எளிதாக நடக்கின்றது, பரவலாக நடக்கின்றது. ஏன் இந்த 5 உணர்வுகள் அதுல பொருத்தி பார்த்தா என்ன, எதனால் இது ஏற்படுகின்றது? இந்த மாதிரியான ஆய்வுகளுக்கு நிறைய தளங்கள் அதில் இருக்கின்றன. கருத்தாக்கங்கள் அதில் உருவாக்க முடியும். கொஞ்சம் விரிந்து பறந்து செல்ல வேண்டும். தொல்காப்பியம் மனித இனம் இருக்கிற வரையில் அது வாழும். அதனுடைய கருத்துக்கள் என்றும் பொருத்தமாக இருக்கும் என்று கூறி இதை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற திரு காளியப்பனார் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி, இந்த அருமையான அரங்கம் ஆர்வலர்கள், தொல்காப்பியத்தை பற்றி அறிந்து கொள்ள விரும்புவர்கள் அவரெல்லாம் இங்கே கூடியிருக்கிற இந்த அரங்கம் மேலும் வலுப்பெற வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.